வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ஆளுமை திறன் எங்கனம் சிறப்பாக வளர்த்து கொள்ள முடியும். ஒரு சோஷியல் இன்டராக்ஷனில் ஆளுமை திறன் வளர்த்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த இடத்துல எந்த சிறப்பளவில் பேசணும் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்போது அந்த பர்சனாலிட்டி மேக்கப் அப்படின்றது என்ன? இவர் எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் பீப்புள், அதுதான் பர்சனாலிட்டி, ஆளுமை திறன். ஒரு மாஸ்க் எதுக்கு? யாரோட கூட பேசும்பொழுது எந்த மாதிரி செய்திகளை மட்டும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு முக்கியமான விஷயம் முதல்ல யூ ஷுட் லேர்ன் டு லிசன், அதுதான் முக்கியம். இதுக்கு என்ன டிப்ஸ் இந்த இடத்துல? லேர்ன் டு லிசன். அவங்க இப்போ நிறைய விதத்தில் ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் பிள்ளைங்க பதில் சொல்கிறதுக்கு தான் செய்திகளை காது கேட்குறாங்க. ஆனால் கேட்கும் பொழுதே அது என்ன பண்ண முடியாது, அதுக்கு சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. பிகாஸ் தே ஆர் எங்கர் டு த டீச்சர் காட்டில் அவங்க வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும். அப்புறம் இந்த செய்திகளை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நாலேஜ் இருக்கே, அக்குமுலேட்டட் நாலேஜ், அது ரொம்ப குறைபாடு உடையதாக இருக்கும். அது போதுமான அளவுக்கு இருந்தால் தானே அதுலேருந்து தொடர்ந்து பேச முடியும். அதனால அது குறைபாடு உடையதாக இருந்தால் எப்படி அவங்களால அது தொடர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு? இல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்க காது கொடுத்து கேட்கும் பொழுதே பதில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி இழைக்கிறது, வெயிட் எப்படி குறைக்கிறது, நம்மளோட எடை கூடுதலாக இருந்தால் அது குறைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. உடனே அந்த ஆசிரியர் சொல்ல எப்படி துவங்குவாங்க? ட்ரைகிளிசரைட்ஸ்னு ஒரு உடம்புல கூடிரும், அதனால் வெயிட்டு கூடுமா இருக்கும். அது ட்ரைகிளிசரைட்ஸ் கூடுமா இருந்தால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது கூடினா நல்லது தான், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாடி ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தாலே வெயிட்டு குறையும்னு அவங்க சொல்ல துவங்குற போது ட்ரைகிளிசரைட்ஸ்னால் என்ன அப்படி கேட்க துவங்குவாங்க. அவங்களே இதை சொல்லி முடித்த பிறகு ட்ரைகிளிசரைட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க. அது என்னது? ஃபேட்டு. கார்போஹைட்ரேட் போலவும் எண்ணெயில் இருக்கிற பதார்த்தங்களையும் சாப்பிடும்பொழுது செரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல ஒரு விதமான ஒரு உஷ்ணம், ஒரு வெப்பம் தேவை. அந்த வெப்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த ட்ரைகிளிசரைட்ஸ்ன்றது உபயோகப்படும். அது 50-55 வயசு வரைக்கும் அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் என்ன இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடலாம் செரிமானம் ஆகும். செரிமானது எல்லாம் உடம்புல சக்தியாக மாற்றக்கூடியதெல்லாம் மாற்றி தரும். வாண்டாத கழிவுகளை வெளில தள்ளறதுக்கும் அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வேணும் தான். அது குவாலிட்டி வைஸ் நல்லதாக இருக்கணும். தட் இஸ் ஃபேட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தேவையான ஃபேட்டு, தேவையில்லாத கொழுப்பு அப்படிலாம் பேசுகிறோம். மெடிக்கல் ஃபீல்டில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்ல துவங்கும் போதே தே வாண்ட் டு ஹேவ் த கொஷின்ஸ். அது என்ன அர்த்தம்? நம்மளுக்கும் கேள்வி கேட்க தெரியும்னு கேட்பாங்களே தவிர அந்த கேள்வி சரியானது தானா, ஆர் வி கெட் அவர்செல்ஃப் ரெடிக்யூல்டு அப்படின்றதுலாம் அவங்க மனசில் படாது. என்ன காரணம்? அவங்களுக்கு செய்தியே தெரியாதுன்றத ப்ரூவ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி இது போல் ஒரு கேள்வி காதில் செய்தி விழும்போதே கேள்வி கேட்கறதுக்கு தயாராகுவாங்க. அப்போ என்னாச்சு? ரெடி டு லிசன் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்லாட்டா யூ கேனாட் டெவலப் யுவர் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்றது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆளுமை திறன் எங்கேயெல்லாம் வளர்த்துக்கணும்? ஒரு இடத்துல ஃப்ளூயண்ட்டாக லாங்குவேஜ் இருக்கணும்னு சொன்னால் நிறைய படிச்சிருந்தா தான் நம்மளால் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் காட்ட முடியும். எந்த மொழியாக இருந்தாலும், தாய்மொழியாக இருந்தாலும் என்ன பிற மொழிகளாக இருந்தாலும் நிறைய படிச்சிருந்து விஷயங்களை சேகரித்து கொண்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக நம்மளால் பேச முடியும். அடுத்தடுத்து செய்திகள் வரும். சென்ற பதிவில் கூட சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னேன், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு தெரியாதனால தான் தே டெவலப் என்ன பண்ண முடியும், தன்னம்பிக்கையை வளர்றதில்லை. தன்னம்பிக்கையை சரியாக வளர்த்துக்கலைன்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் பெரிய ஓட்டம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு என்வி ஜெலஸ்லாம் வரும்னு. தீஸ் ஆர் ஆல் இன்டர்லிங்க்டு, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதுக்கு தொடர்புடைய செய்திகள் அப்படியே தான் காட்டித்தரும். அதனால் லேர்னிங் டு லிசன், ரெடி டு லிசன் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு வகுப்பறையில் பாடம் சொல்லி கொடுத்துருந்தாலும், கல்லூரி வகுப்பில் பாடம் சொல்லி கொடுத்தாலும், இல்லை வீட்டில் பெரியவங்க உங்களோட கூப்பிட்டு எதானே பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள நேருக்கு நேர் நின்று பார்த்து சொல்லக்கூடிய செய்திகளே அமைதியாக வடிவாக காதில் வாங்கிட்டு அதில் எதுவும் புரிஞ்சுதா புரியலைன்னா கேட்டு சொல்லி முடித்த பிறகு இதெல்லாம் புரியலையே, கேன் வி ஹேவ் சம் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் இட் அப்படின்னு கேட்டு அது நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்கிற வரைக்கும் மறுபடியும் பொறுமையாக காத்துட்ருக்கணும். நம்மளுக்கு புரியலேன்றத வெளியில் காட்டிக்கூடாதுன்றத அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது என்னது அங்கே ஐசி அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஐசின்றது என்ன? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அனேபிள் டு காம்ப்ரஹெண்ட் திங்ஸ் while having the lecture, unable to take notes while taking the lecture அப்படின்னு சொன்னால் ரெடி டு லிசன்ற ஹேபிட்டை வளர்த்துட்டாதான் இந்த 2-3 இது இருக்கே அன்அக்செப்டபிள் திங்ஸ் தட் வில் மூவ் அவே ஃப்ரம் அஸ்.
அதனால தான் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது சில டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பாடம் நடத்துச்சு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்கன்னா, அப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தை மறந்துட்டா, அப்போ நம்ம காது கொடுத்து செய்தியை வாங்கினா தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம எழுதிக்க முடியும். அப்போ தான் அந்த சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் புரியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க டீச்சரு, கவனமாக கேளுங்கப்பா பிள்ளைங்களா, கவனிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? சொல்லுவதை செவி மடுக்க வேண்டும். ஆனால் கவனத்தோடு செய்திகளை உள்வாங்கி கொண்டாதான் அதில் என்ன இருக்குதுன்ற செய்தி நம்மளுக்கு புரியும். அதில் இன்னும் ஒரு 8 கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது அதுபோல் கவனத்தோடு வகுப்பில் கேள்வி கேட்கச்சு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை எழுதிக்கலாம். சிலப்போ அவங்க வேகமாக பாடம் சொன்னால் மொத்த சென்டென்ஸும் எழுதிக்க முடியாது. சின்ன சின்ன பிட்ஸ் மட்டும் எழுதிண்டா ஒரு 2-3 வார்த்தைகளுக்கு அப்புறம் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு நம்மளுக்கு நினைவு வரும். தெர்பை வி ஆர் மேக்கிங் த பிரெயின் டு பி மோர் அட்டென்டிவாக இருந்து தான் அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தான், பட் இட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப். நம்மளை பெரிய லெவலில் கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு இந்த சின்ன சின்ன ட்விஸ் எல்லாம் பயனுள்ளதாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் இது முயற்சி செய்து பார்க்கலாமே. இப்போ ஸ்கூல் திறக்க போகிறது இன்னும் ஒரு வாரத்தில். அதில் ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க என்ன பண்ணலாம், டீச்சர் பாடம் நடத்துச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரஃப் நோட் வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்கிற சில முக்கியமான வார்த்தைகள் சிலதெல்லாம் வேகமாக எழுத முடிஞ்சால் எழுதிட்டு இருந்தால் தட் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப். அது அடுத்த வாரத்தை அசைன்மெண்ட்டுக்கு பயனுள்ளதாக அமையும். இதில் நம்மளை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும், அதை முயற்சி செய்யணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.